ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். சான்றோர்கள் மீது கடுமையான வரிகளை விதித்து அவர்களை அடித்து மிரட்டி கொடுமைப்படுத்தினால் நீ அரசாள மாட்டாய். அதோடு உன்னுடைய வாழ்நாள் குறைந்து போவதோடு கொடிய வியாதிகளால் பாதிக்கப்பட்டு நீ மாண்டு போவாய் என்று நாராயணர் அறிவுரை கூறியதை கேட்ட கலிநீசன் கூறுவான், மாயவரே, எல்லா சாதிகளிலும் கீழான சான்றோர்களுக்காக இவ்வளவு தூரம் பரிந்து பேசுகின்றீரே. அவர்களுக்கு நான் வைத்திருக்கும் தலைவீதம் உள்ள வரிகள், அவர்களுக்கென்று நான் தனியாக வைத்திருக்கும் சட்ட விதிகள், இவைகளையெல்லாம் எனக்கு மரணமே ஏற்படும் நிலைமை வந்தால் கூட நான் இதிலிருந்து எல்லாம் மாற்றி வைக்கப் போவதில்லை. என் உயிர் உள்ளவரை அவர்கள் எங்களுக்கு அடிமை வேலை செய்தே ஆக வேண்டும். இதிலிருந்து அவர்கள் தப்பவே முடியாது. ஒருவேளை நீரும் இந்த ஊரை விட்டு பிரிந்து சாணார்களின் ஊரிலே உறைந்திருக்க போனாலும் கூட நான் கவலைப்பட போவதில்லை. மேன்மேலும் அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களின் வருமானங்களை எல்லாம் நான் பறிப்பேனே தவிர ஒரு நாளும் அவருடைய சங்கடங்களை நான் கேட்கப் போவதில்லை என்று இறைவனாகிய நாராயணரிடத்திலே மிகவும் ஆணவத்துடன் கூறினான் கலியரசன். ஏ பாவி நீசனே, உன்னுடைய பவிசெல்லாம் மாறி நீயும் நரகம் செல்வதற்கோ என்னிடத்திலே இந்த மொழி உரைத்தாய்? உந்தனுடைய ஊரை விட்டு ஓடிப்போ என்று சொன்னாயே, அப்படியும் பரவாயில்லை. ஆனால் சான்றோர்களை அடித்து கொடுமைப்படுத்துவதையும் அவர்களை அடிமை வேலை செய்வதையும் அவர்களுக்கென்று தனியாக நீ விதித்திருக்கும் வரி விதிப்புகளையும் மாற்றிவை என்றுரைத்தார் நாராயணர். இவ்வாறு நாராயணர் கூறிய அறிவுரையை கேட்ட கலிநீசன் வெகுண்டெழுந்தான். ஏ நாராயணா, உமக்கு காலையிலும் மாலையிலும் பூசை செய்வதற்கு எனக்கு தினமும் 100 பொன் செலவாகின்றதே. நீர் கூறியது போல் இந்த சான்றோர்களின் வரிச்சுமையை நான் குறைத்தால் தினமும் எனக்கு 100 பொன் எங்கிருந்து கிடைக்கும்? ஏனைய கோவில்களுக்கும் என்னுடைய செலவுகளுக்கும் தினமும் 1100 பொன் தேவைப்படுகிறது. எனது அரசாங்கத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளமாக தினமும் 10,000 பொன் தேவைப்படுகிறது. இப்பொன்னுக்கெல்லாம் நான் எங்கே போவேனடா? இதற்கெல்லாம் அந்த சான்றோர்களை அடித்து துன்புறுத்தி அவனின் வருமானத்தை வாங்கி பறித்துத்தானே நான் இதையெல்லாம் சமாளித்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டியாகிய உன் சொல்லை நான் கேட்க நியாயம் உண்டோ? என்னோடு இருந்து கொண்டு நீ அவர்களுக்கு சாதகமாக பேசுகிறாயே. உன்னோடு இனி எனக்கு என்ன உறவு இருக்க போகிறது? நீ போடா. முன்பெல்லாம் நீதான் எனக்கு உதவியோ? இந்நிலத்தை விட்டு எங்கு வேண்டுமானாலும் போடா. உன் உதவி எனக்கு இனி தேவையில்லை என்று நாராயணரை கீழ்த்தரமாக இகழ்ந்து பேசினான் கலியரசன். அதாவது எந்த காலத்திலும் அறிவுரை கூறுபவர்களை கண்டால் பல பேருக்கு கசப்பாகத்தான் இருக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்திலே அறிவுரை கூறினால் பிள்ளைகளுக்கு கசப்பாக இருக்கிறது. பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் பாடங்களை நன்றாக படிப்பதற்கு கூறினால் மாணவர்களுக்கு கசப்பாக இருக்கிறது. ஆனால் கலிநீச மன்னன் தன்னுடைய நல்வாழ்விற்காக வேண்டிதான் நாராயணர் நமக்கு அறிவுரை கூறுகின்றார் என்கின்றதை எண்ணாமல் அவனுடைய நீச புத்தியினால் என்ன கூறுகின்றான்? நாராயணரே, நீர் தாழ்ந்த சாதிக்காக பரிந்து பேசுகின்றீர்களே என்று கூறுகின்றான். தனக்கு குழந்தை செல்வம் இல்லையே என்று முன்பு நாராயணத்திலே முறையிட்டதையும் மறந்துவிட்டான். தன்னுடைய நாடு வெண்ணீசன் கையில் அகப்படாமல் நாராயணர் காப்பாற்றியதையும் மறந்துவிட்டு இப்போது கூறுகின்றான், முன்பெல்லாம் நீதான் எனக்கு உதவியாக இருந்தாயோ என்று. அதோடு நில்லாமல், ஏ நாராயணா, உன்னுடைய உதவி இனி எனக்கு தேவையில்லை.
என்னுடைய நாட்டை விட்டு போடா என்று ஒருமையில் நாராயணரை இகழ்வாக பேசினான் கலியரசன். இந்த பேச்சால் அவனுடைய நிலைமை என்ன ஆனது என்பது பற்றி பின்னால் வரும் வாசகங்களிலே நாம் அறிந்து கொள்ளலாம். என்னுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.